ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமஹ. ஓம் வாக்தேவை சேத்மகே பிரம்மபத்னி சிதிவே தன்னோ வாணி சரஸ்வதி பிரஜோதயாத். இப்பொழுது நமக்கு தட்சிணாயனம் என்ன? சூரியன் தனது ரதத்தை தெற்கு திசையில் நகர்த்தி 6 மாதம் அங்கு இருந்து ஒளிகளை இந்த பூமிக்கு அனுப்பி பல புண்ணிய கர்மங்களை தீர்த்து புண்ணியத்தை பெற வைப்பது. உத்தராயணத்தினுடைய பலன் என்ன? இவை இரண்டும் எப்படி நமது வாத்தியார் சொன்னதை இங்கே ஞாபகப்படுத்துவோம். நமக்கு உத்தராயணம் இது 6 மாத காலம். தேவர்களுக்கு இது பகல் காலம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உத்தராயணம் முழுவதும் தேவர்களுக்கு பகல் காலம். நமக்கு தட்சிணாயனம் என்னும் இந்த 6 மாத காலம் அது தேவர்களுக்கு ஒரே ஒரு இரவு. ஸ்ரீ சூரிய பகவான் தெற்கிலிருந்து இந்த வடக்கே இப்பொழுது நடக்கும் பிரவேசிக்கும் காலம்தான் இந்த உத்தராயணம். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகும்போது பயணிக்கும் போது அதை தட்சிணாயனம் என்று சொல்வார்கள். அது ஆடி பிறக்கட்டும். ஆனால் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர் இருந்தால் சிறப்பு என்று சாஸ்திரங்கள் கூறப்படுவது எல்லோருக்கும் தெரியும். இதை பற்றிய குறிப்புகள் பகவத்கீதையிலும் வெவ்வேறு இதிகாச புராணங்களிலும் நமக்கு படித்து தெரிந்திருக்கின்றோம். ஆனால் அது ஏன் எதற்காக என்ற கேள்வி நிறைய பேருக்கு தெரிவதில்லை. நமது வாத்தியார் சொன்னதை பார்ப்போம். இதை பற்றி நமது வாத்தியார் சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் அளித்த அற்புதமான எளிமையான ஆன்மீக விளக்க உரையிலிருந்து ஒரு துளி பார்ப்போம். இப்படி தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயனத்திலே ஒருவர் செய்யும் பூஜைகள், தானம், தர்மங்கள், ஹோமங்கள், யாகங்கள், சந்தியாவந்தனம், வைராக்கியங்கள். சந்தியாவந்தனம்ங்கிறது ஒரு பெரிய வைராக்கியம். பாராயணங்கள், இப்படி நித்திய பூஜைகளில் அதனுடைய பலனால பித்ருக்கள் மனம் அதிகமாக மகிழ்ந்து நாம் பயணிக்கும் இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அதான் பயணம். இந்த பயணிக்கும் தெய்வீக வாழ்க்கையிலே அடுத்த கட்டம் நாம் உயர்வதற்கு ஏறுவதற்கு அற்புதமான அருளை புரிகின்றார்கள். பாவம் புண்ணியம் இவை இரண்டுமே கழிந்து பூஜ்ய சக்தி சைஃபர் அந்த நிலையை அடைந்தால் அப்பத்தான் உத்தம நிலை அடைய முடியும் என்பது தர்ம நியதி. கர்ணன் உடம்பிலே பல அம்புகள் விழுந்து அவசைப்பட்டு அம்புகளுடன் தைத்து அவன் உயிர் பிரியவே இல்லை. ஏன்? அது அவன் செய்த சொல்ல முடியாத அளவுக்கு தான தர்மங்களின் பலன். இதைத்தான் நம் வாத்தியார் சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரும் தர்மம் தலை காக்கும், தானம் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தானம் உயிரையே காக்கும் என்று சொல்லுவார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த கர்ணனின் பெரும் மாபெரும் தான தர்ம பலனை தானே பெற்றுக்கொண்டு அவனை வழியனுப்பினார். அதுவரை அவன் உயிர் போகவில்லை. ஆகவே கர்ம வினைகளை கழிக்கும் காலமாக தட்சிணாயனத்தை சித்தர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். தட்சிணாயனத்தில் செய்யும் பூஜைகளினால் பித்ருக்களின் அற்புதமான பரிபூர்ண ஆசிகளை பெற்று ஒவ்வொருவரும் அவரவர்கள் தெய்வீக நிலையை உயர்த்தி கொள்ளலாம். இதனாலேயே பூஜைகள் முக்கிய பிரதான பண்டிகைகள். உதாரணமாக தட்சிணாயனத்திலே கூடுதலாக நமக்கு அமைகின்றன. என்னென்ன? ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ரிஷி பஞ்சமி, சர்வார்த்த நவராத்திரி, தீபாவளி பண்டிகை, மகாலய பட்சம், மகாலய அமாவாசை, திரு அண்ணாமலை தீபம், வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், கால பைரவ அஷ்டமி, வரலட்சுமி விரதம். இப்படி பற்பல வைபவங்கள் இந்த தட்சிணாயன காலத்தில் நமக்கு அமைவது எல்லோருக்கும் தெரியும். தத்தம் தெய்வீக நிலையை உயர்த்தி கொள்ளலாம். இதில்
என்றுமே மேலே சொல்லப்பட்டதில் தெய்வீக நிலை என்று குறிப்பிடு சொல்வது எது? சுயநலம் கருதாமல் அந்த எண்ணங்கள், தான தர்மங்கள், அந்த காரியங்களை பலனே எதிர்பார்க்காமல், பலனை கருதாமல் தொடர்ந்து செய்யும் தெளிந்த மனம், நடப்பவை எல்லாம் இறைவனின் கூத்து என்று உணரும் தெளிந்த அறிவு, உடம்பில் இயங்கும் மூலாதார சுவாதிஷ்டான மணிபூரக சக்கரங்கள் நாம் செய்யும் தான தர்ம காரியங்களினால் அது மிக சீராக செயல்பட்டு இறை உணர்வுடன் இயங்குவதற்கு வழிவகுக்கும் காலம் தட்சிணாயனம். இதனை தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரிய சந்திர கதிர்கள் மூலம் நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இதை அனுபவிப்பவர் யார்? நமது சரீரம் இதனை பரிபூரணமாக பெறுவதற்கு பித்ருக்களும் குருமார்களும் தட்சிணாயன தேவதைகளும் நமக்கு அற்புதமாக உதவி செய்து வருகின்றனர். தட்சிணாயனத்திலே கர்ம வினைகளை எந்த அளவுக்கு கழித்து பித்ருக்களின் ஆசிகளை பெறுகின்றோமோ அதற்கு ஏற்றாற் போல இப்பொழுது நடக்கும் உத்தராயணம், தை பிறந்தோ இல்லையா, அதிலிருந்து உத்தராயணம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் நமக்கு தட்சிணாயனத்தில் எந்த அளவுக்கு கர்ம வினைகளை கழிக்கின்றோமோ அந்த அளவுக்கு உத்தராயணத்தில் புண்ணியமானது நமக்கு அமையும். இப்படி உத்தராயண புண்ணிய காலத்திலே ஒருவரின் உயிர் உத்தராயண புண்ணிய கால பொழுதிலே, அதிலும் உத்தராயண சிவராத்திரியிலே பிரிந்தால் பித்ருக்களின் ஆசியை மிக மிக பரிபூர்ணமாக பெற்றவர் என்று நமது சத்குரு கூறிக்கொண்டே இருப்பார். அதை நாம் பார்த்தோம். எது நிரந்தரம், எது சாஸ்வதம், எது உண்மை, பிறப்பின் பயன் என்ன, இது போன்ற தத்துவங்களை உணர்வதற்கு உத்தராயண புண்ணிய காலம் நமக்கு அற்புதமான வழிவகுக்கிறது. இதன் மூலமாக ஒருவரை தான தர்ம காரியங்களில் மிகுந்து ஈடுபட வைப்பதற்கு துணையும் புரிகின்றது. பரந்த மனம், பிராட் மைண்ட், தெளிந்த அறிவு, தெய்வீகமான சிந்தனைகளும் அற்புதமாக வளர்வதற்கு உத்தராயண புண்ணிய காலம் நமக்கு உதவுகின்றது. முக்கியமாக ஒவ்வொருவருடைய தெய்வீக நிலைக்கு ஏற்றாற் போல இதை புரிந்து அறிந்து கொள்கின்றனர். உதாரணமாக, முக்தியை தா பெருமாளே, பெருமானே உன் காலடியில் இருந்தால் அதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று கடவுளிடம் வேண்டுவது சிறந்த தெய்வீக நிலை. நாம் இப்பொழுது என்ன செய்கின்றோம்? நமக்கு எது எது வீடு, வாசல், பணம், காசு, காரு, பங்களா, நல்ல ஆபரணம், நகை நட்டு அத்தனையும் வேண்டும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் உன் காலடியில் இருந்தால் அதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம், அந்த நிலை வர வேண்டும். அது அவ்வளவு சீக்கிரம் வராது. இது கடவுளிடம் வேண்டுவது சிறந்த தெய்வீக நிலை மட்டும் இருக்க வேண்டும். இப்படி கேட்பது தவறு இல்லை, சிறந்த எண்ணமே. ஆனாலும் இதைவிட சிறந்தது ஒன்று இருக்கு. அது என்ன? முக்தி நிலை அடைவதற்கு அடியேன் பக்குவப்பட்டு இருந்தால் நீயே அதனை எனக்கு அருளி இருப்பாய். அடியேனுக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கே தெரியும். அடியேனுக்கு வேண்டியதை நீயே கொடுத்து கரையேற்று ஐயனே ஐயனே என்று கேட்பதுதான். இப்படி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ, வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டியது வேண்டிய யாது அருள் செய்தாய், வேண்டி யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உன்தன் விருப்பம் அன்றே, அதுவும் உன்தன் விருப்பம் அன்றே. இப்படி தட்சிணாயனத்தில் நல்ல காரியங்கள் நற்காரியங்கள் ஒருவரை தூண்டுவதற்கு செய்வதற்கு
அநாகதம். இப்ப யோகத்துல போறோம். அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிரார சக்கரங்கள் இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே சூரிய சந்திர பகவானின் ஒளிக்கதிர்களினால் நமக்கு வலுவூட்டப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு உத்தராயண மாதத்திற்கும் அதற்கு உரித்தான தேவிகள் உண்டு. இத்தேவிகள் யார் என்பது பற்றியும் அவர்களின் திவ்ய நாமங்களையும் நமது குருநாதரான ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் விளக்கியிருக்கார். இந்த 12 தேவிகள் 12 இந்த தேவியர்களின் ஸ்ரீ அன்னபூர்ணியின் சேவிகை, அதாவது உதவியாளர் சேவிகைகளாக கந்தர்வ ஸ்வரூபிணி ரூபம் கொண்டு இன்றும் திருப்பரங்குன்றம் கோவிலில் தேவதைகளாக தரிசனம் தந்து கொண்டே இருக்கின்றார்கள். மதுரை அருகில் உள்ளவர்கள் திருப்பரங்குன்றத்தில் சென்றால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்திலே கண்டிப்பாக காட்சி தரும் அற்புதமான 12 தேவதை. இந்த தேவதைகள் அன்னபூர்ணியுடைய உதவியாளர்கள் என்று சொல்லுமே தரிசிக்கலாம். இப்படி நமக்கு எல்லாம் வேண்டும், தரித்திரம் இல்லாமல் ஒருத்தருடைய கஷ்டமே வேண்டாம். இந்த மாதிரி புண்ணியங்கள் செய்யும்போது நாளை ஒரு அற்புதமான நேரம் பாருங்கள். நாளைக்கு வியாழக்கிழமை, கேட்டைக்கூடிய வியாழக்கிழமை, கூடாத நாள். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதிய காரியங்கள், பயணங்களை தவிர்க்க வேண்டும். வெளியில் சாப்பிடுவது, வீண் பேச்சுகளை, தர்க்கம் தகராறு செய்யக்கூடாது. இது உயிர் உள்ளவரை இதனுடைய பிரச்சனை தீராது. மேலும் நாளை கிளம்புற சூரிய உதயம் கிளம்புற 6 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 7 மணிக்குள் சந்திரன் தென்மேற்கில் மறையும் முன்பாக நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். கிளம்புற ஒரு 6:15 சந்திரனையும் சூரியனையும் மாறி மாறி தரிசனம் செய்து விழுந்து வணங்கி நீங்கள் பரிபூர்ணமாக சென்றால் இந்த மாதத்திற்கு தேவையான உங்களுக்கு அத்தனை பொருள்களும் தங்கு தடையின்றி ஓடி கஷ்டப்பட வேண்டாம், அது உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு பெரிய உயர் பதவியில், பாதுகாப்பு துறையில், இராணுவம், போலீஸ், சாதாரண வீட்டு வேலை காவல்காரர்கள், ஊர்காவல், எல்லை காவல், இப்படி காவலில் பல கண்காணிப்பு தொழில் உள்ளவர்கள், சூப்பர்வைசர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். வாகன ஓட்டிகள் தயவு செய்து பிரயாணங்களை தவிர்ப்பது. மதியம் 12:08 ஏன் 12:15 மேலே எங்கே வேணும்னாலும் பயணம் செய்யலாம். நாளைய விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தில் யார் ஒருவர் பங்கு கொள்கின்றார்களோ, குறிப்பாக எல்லா ஆலயங்களிலும் விஷ்ணுபதி அநேகமாக நடைபெற இருக்கின்றது. ஆனால் இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம் என்னால் மதுரையில் போக முடியல, என்னுடைய ஊர் மெட்ராஸில் இருக்குது, இங்கே மீனாட்சி திருக்கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றால் தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் உலகமே போற்றி கொண்டாடுகின்றதே. அதுபோல விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் நெல்லித்தோப்பில் அமைவதுதான், அதற்கு ஈடு எதுவும் கிடையாது. ஆனாலும் அங்கே அந்தந்த ஊரில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் செய்வதும் நல்லதே. ஆனால் உத்தமர்கள் கோடான கோடி அளவில் சித்தர்கள், மகான்கள், யோகிகள், பித்திருக்கள், தேவாதி தேவர்கள், பரமஹம்சர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த விஷ்ணுபதியை துவங்கி இன்று இரவிலிருந்து நாளை காலை 10:25 வரை 10:30 மணி வரை வைத்துக் கொள்ளுங்கள், இதை சிறப்பாக செய்கின்றார்கள். அப்படி தெய்வமூர்த்திகளுடன் சித்தர்களுடன் சேர்ந்து செய்கின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற பலன்களோ கோடி கோடி. இங்கே தர்ப்பணம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, அப்படி தானம் செய்கின்ற அடியார்களுக்கு உதவி சரீர சேவை செய்வது, பல பேருக்கு அன்னதானத்தை வாங்கி வழங்குவது, வரிசைப்படுத்துவது, இப்படி வித்யாதானங்கள் செய்வது அளவற்ற பலன்களை தரும். இப்படி நம்பால் முடியலையே என்றால் காசு பணம் பெரும் பேச்சாக இருக்கிறது. சரீர சேவைக்கு என்ன வேணும்? இதை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது. காசை கொடுத்துட்டா எல்லா காரியம் நடக்கும் அப்படி என்று நினைக்கக்கூடாது. ஆலயம் முழுவதும் உழல் அடர்ச்சி சமூலம், அதாவது மனதில் இருக்கின்ற வேதனையை தீர்க்கின்ற நவபாஷான மூர்த்தியான நெல்லித்தோப்பு பள்ளிகொண்ட பெருமாளுக்கு ஈடு இணையான நித்திய தினமும் விஷ்ணுபதி நடைபெறுகின்ற ஒரே ஆலயம் இந்த பூலோகத்தில்
நெல்லி தோப்பு. நெல்லி வனம் இருந்ததால் இந்த இடத்திலே பெருநெல்லிக்காயால் ஆன ஊறுகாயுடன் தயிர் சாதத்தை தானம் கொடுப்பதும் மற்றும் பலவித சித்திரான்னங்கள், பக்ஷணங்கள், பலவிதமான அன்னதானங்கள், நீர்மோர் தானங்கள் கொடுப்பதும், கொடை செருப்பு, புது வஸ்திரம், கொடவை, துணிமணி, மங்கள பொருட்கள் தானம் கொடுப்பதும், தானம் கொடுக்க கொடுக்க நமது கர்மாக்கள் குறைந்து குறைந்து சௌக்கியம் ஏற்படும். ஆனால் பிறகு பார்த்து கொண்டு விடுவோமே, நாளைக்கு பார்த்துக்கலாமே என்று காலத்தை தள்ளி கழிக்கக்கூடாது. இப்பொழுது திடீர் என்கின்ற இது நல்ல நேரம், இதை விட்டு விடுகின்றார்கள். நமக்கு நேரம் இல்லை, லீவு கிடைக்கவில்லை, வேலை அதிகமாக இருக்கிறது என்று ஒதுக்குகின்றார்கள். ஆனால் நமக்கு வருகின்ற சோதனை திடீர் என்று வந்து தாக்கும். உடலையும் மனதையும் குடும்பத்தையும் நமது சொந்த பந்தங்களை எல்லாம் பிரிக்கின்ற நோய்களாக கூட வரலாம். ஏதோ பிறரால் களவாடப்பட்டு ஏமாற்றப்பட்டு அப்படி பறிபோகின்ற காசு, பணம், சொத்துக்கள் இருக்கின்றது. ஏன் அதை தானம் செய்யக்கூடாது? சேர்த்து வைப்பதெல்லாம் சேமிப்பல்ல. இந்த பொருள்கள் எல்லாம் நம்முடன் வருவதே கிடையாது. இது எல்லோருக்கும் தெரியும். இது பொய்யல்ல. நமது தாத்தா பாட்டியெல்லாம் பல லட்சம் பல கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சாங்களே, போகும்போது எடுத்துட்டு போயிட்டாங்களா? விட்டு தானே சென்றாங்க. அவுத்துட்டம்ல துணி வரையும். அதே நிலைதான் நமக்கும். ஆகினால் தர்மம் நம் பின்னாடியே வரும், தானமும் நம் பின்னாடி வரும். ஆனால் ஒரு சர்க்குரு இருந்தால் அது அப்படியே முழுமையாக நமக்கு வரும். ஆனால் கேட்க வேண்டியது என்ன? அதை கூட கேட்க வேண்டாம். அப்படியே தான தர்மம் செய்துட்டு போயிட்டே இருக்கும்போது மீண்டும் பிறப்பே இல்லாத நிலை தானால் வரும். நமது ஆசையெல்லாம் கண்டிப்பாக எது நாம் கேட்கின்றோமோ, இந்த ஜென்மத்தில், இந்த வயதில், இந்த நிலையில் இல்லை என்றாலும் நமக்கு ஒரு பிறப்பை அந்த இறைவன் மீண்டும் கொடுத்து அதை அனுபவிக்காமல் நம்மை விட மாட்டான். அந்த சந்தோஷமான வீடு, வாசல், பங்களா, சுகபோக வாழ்க்கை. ஆனால் நிம்மதி இருக்குமா, நல்ல ஆரோக்கியம் இருக்குமா என்றால் எங்களுக்கு தெரியாது. ஆகினால் முன்பு படித்ததுதான், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட பொழுதும் தருவோய் நீ. அவனுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. படித்தவனை விட படைத்தவன் உயர்ந்தவன் என்கின்ற நிலை வரும் வரை இப்படிதான் நாம் சிறு எண்ணத்துடன், சிறு மூளையுடன், சிற்று அறிவு, அந்த அறிவார்த்தத்திலே வேண்டும். கல்யாணம் என்ன சொல்லுவாங்க? என் பையனுக்கு ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டா போதும், அதோட முடிஞ்சு போச்சும்பாங்க. அடுத்தது ஒரே ஒரு குழந்தை பிறந்தா போதும், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வீடு அமைஞ்சா போதும், முடிஞ்சு போச்சு. இப்படி கேள்விகள், ஆசைகள் கடைசி வரை ஓயப்போவது இல்லை. இதைத்தான் பல இடங்களிலே ஜோதிடம் பார்க்க செல்கின்ற இடங்களிலும் அருள் வாக்குகளிலும் தமக்கு வேண்டும் என்று அலைகின்றார்கள். அவர்கள் ஏதோ கொடுத்து ஒரு விபூதி, குங்குமம், ஏதோ பிரசாதங்கள் கொடுத்து, எலுமிச்சம்பழத்தை கொடுத்து திருப்தி தான் செய்ய முடியுமே தவிர மனிதனால் கண்டிப்பாக எதையும் செய்ய முடியாது நிரந்தரமாக. ஏனென்றால் நம்முடைய பிறக்கும் பொழுது நமக்கு சொல்லி நம் தலையில் எழுதி அனுப்பிவிட்டான் இறைவன். அதை சரிப்படுத்தி கொள்ளாமல் தவிக்கின்றோமே தவிர நம்மிடம் இருப்பதை விட்டுவிட்டு அடுத்தவர்களிடம் போய் கையேந்துகின்ற அவல நிலையிலே நாம் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது. ஜோதிஷம் ஒரு பெரியவருடைய அருள் வாக்கு தேவை. அதற்காக பல நாள் நம்முடைய வீடு, வேலை, வாசல் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அங்கே போய் சாதாரண ஒரு நிலையில் அதே மகான்கள், சித்தர்கள், ஷிரடி பாபாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்கும் அவர் அருள்வாக்கு தரவில்லை. அவர் யார் என்று சொல்லவே இல்லை. சேஷாத்ரி சுவாமிகள் தன்னை மகான் என்றோ சித்தன் என்றோ சொல்லவில்லை. ரமண மகரிஷி அப்படி செய்யவில்லை. யோகிராம் சுரத்குமார் சொல்லவில்லை. பாண்டிச்சேரி அன்னை சொல்லவே இல்லையே. அவர்களுக்கு தெரியாதா யாருக்கு எப்படி என்னென்ன கர்மாக்களை தீர்க்க வேண்டும் என்று செய்தவர்கள் உத்தமர்கள். இப்பொழுது மல ஜலம் கழிக்கின்ற அத்தனை பேரும் மனிதர்களே. சுவை உணர்வு, தூக்கம், நித்திரை, களைப்பு, தாகம் இவைகள் இல்லாத நிலை வரும்பொழுதுதான் அவன் மகானாக இருப்பான் என்று ஞானபத்திர கிரந்தங்கள் சொல்லுகின்றது. இறைவனை கண்மூடித்தனமாக காற்றாக, கனலாக, அனலாக, நிழலாக, வெயிலாக, மழையாக, இப்படி பல வகையிலே
அதாவது அந்த வகைப்படுத்தி அதையே நாம் இறைவனாக நினைத்து பெய்யும் மழை, வீசும் காற்று, ஒளிரும் ஒளி அத்தனையிலும் இறைவன் இருக்கின்றான். அரூபமாக, உருவமற்றவனாக இறைவன் இருக்கின்றான் என்கின்ற நிலை வரும்பொழுது அங்கே சாந்தம் மட்டும் பொங்குமே தவிர வேண்டும் என்கின்ற நிலை வராது. அந்த நிலைக்கு போகும்போது அது வந்தான் உத்தமன். அதேதான் வேண்டும் வேண்டும் என்று இறக்கும் தருவாயிலே கூட சில காரியத்தை பெரியவர்கள் சொல்ல முற்படுவார்கள். அப்பொழுது இறைவன் தனது லீலையை ஆரம்பிப்பான். அப்பொழுதுதான் வாய் குளறி பேச முடியாமல் மருத்துவர்கள் கோமா என்கின்ற நிலையை கொடுத்து விடுகின்றான். சொல்ல விடாமல் தடுத்து விடுவான். ஆகையினால சத்குரு சொன்னால் சொன்னதுதான். எல்லோருக்கும் குரு இருக்கின்றார். வெவ்வேறு விதத்திலே, வெவ்வேறு அடையாளத்திலே, வெவ்வேறு ரூபத்திலே இருக்கின்றார். நாளை குருவாரம் திருதியை திதி கூடாத நாள் சேர்ந்து வரும் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தில் பல கோடி கர்மாக்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.